Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பால் சுருள் முறுக்கு. இந்த தேங்காய் பால் சுருள் முறுக்கை அச்சு யூஸ் பண்ணியும் அச்சு இல்லாமலும் டேஸ்டாவும் கிறிஸ்பாவும் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அம்மி சட்னி வியூவர்ஸ் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ டேஸ்டான இந்த தேங்காய் பால் ஸ்வீட் சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கோபுரமாக 1 டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் மாவு பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் இதை மாற்றிட்டு தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். பச்சரிசியை 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாதான் மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணும்போது நல்லா நைஸாக பவுடர் ஆகும். ஊறின இந்த பச்சரிசிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசியை 2 தடவையாக மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். நைஸாக பவுடர் பண்ண இந்த அரிசி மாவை மாவு ஜல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் சலிச்சாச்சு. இப்போ ஈரம் காயறதுக்கு முன்னாடி இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஈரமாவை வெறும் வானலில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு மாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு சூடு ஆக ஆக நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ அதில் இருக்கிற மாவு உருண்டைகளை எடுத்து உடைக்கும் போது அது நல்லா பொறன்னு ஆகணும். அந்த ஸ்டேஜில் மாவை நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது மாதிரியே எல்லா மாவையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருந்த 1/4 டம்ளர் பாசிப்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் முறுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண பாசிப்பருப்பு மாவை அரிசி மாவு சலிக்கிற ஜல்லடையில் சேர்த்து நைஸாக சலிச்சுக்கலாம். பாசிப்பருப்பு மாவு ஃபுல்லாக சலிச்சாச்சு. மீதி இவ்வளோ தான் இருக்குது. இதை நம்ம துவையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவில் இது மாதிரி சின்ன சின்ன மாவு கட்டிகள்லாம் இருக்கும். அதனால் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூடவே நம்ம சலித்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு மாவையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அரிசி மாவையும் பாசிப்பருப்பு மாவையும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ண இந்த மாவை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ முறுக்கு செய்ய போகிறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 டேஸ்க்கு முன்னாடியே இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுலேருந்து 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து தான் இப்போ நம்ம சுருள் முறுக்கு செய்ய போகிறோம். தலையை தட்டி 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மீதி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மாவு இருக்கும். அதை இன்னொரு தடவையாக செஞ்சுக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு மீடியம் சைஸில் ஒரு முடி தேங்காய் எடுத்து துருவிக்கலாம். துருவின இந்த தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து அதிகமாக தண்ணி விடாமல் 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். 2வது தேங்காய் பால் எடுக்க தேவையில்லை. முதல் தேங்காய் பால் மட்டும் எடுத்தால் போதும். 3/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. இதில் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சின்ன ஸ்பூனால் 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அதிகமாக சுகர் சேர்த்தோன்னா முறுக்கு டார்க் கலர் ஆகிடும். உப்பும் சர்க்கரையும் கலந்து வச்சு இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து மாவு நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம். சுருள் முறுக்குக்கு மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். லூஸாக இருந்ததுன்னா முறுக்கு எண்ணெய் குடிக்கும். மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து மாவு நல்லா பசஞ்சுக்கலாம். இதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் பசஞ்சிக்கலாம். இந்த மாவில் நான் நெய் எதுவும் சேர்க்கலை. தேவைப்பட்டதுன்னா 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். மாவை இந்த அளவுக்கு கெட்டியாக பசஞ்சிக்கலாம். இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக சீடை சைஸில் உருண்டிக்கலாம். அப்போ தான் சுருள் முறுக்கு வேகும் போது ஒரே டைமில் ஈவனாக வெந்து வரும். இந்த சுருள் முறுக்கு ஆச்சியை என்னோடய ஃப்ரெண்ட் ஷோபனா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த சுருள் முறுக்கு அச்சில் முதல் நாளே நம்ம நெய்யோ இல்லைனா எண்ணெயோ அப்ளை பண்ணி வச்சிடணும். அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ சுருள் முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு
அச்சோட சென்டரில் வச்சு மெலிசாக தட்டிக்கலாம். மாவு திக்காக தட்டினோன்னா முறுக்கு கிறிஸ்பாக இருக்காது, அதனால் மெலிசாவே தட்டிக்கலாம். அச்சில் நம்மளோட விரல் லென்த்துக்கு மாவு தட்டினாலே போதும். அச்சிலேருந்து மாவு எடுத்து விரலில் சுற்றி வச்சுட்டு இது மாதிரி ஓரத்தை நல்லா ஒட்டி விட்டுடலாம். இது மாதிரியே எல்லா மாவையும் சுருள் முறுக்குக்கு அச்சில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இந்த சுருள் முறுக்கை தான் சீப்பு சீடன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சீப்பில் மாவை இது மாதிரி தட்டி ரோல் பண்ணி இது மாதிரியே ஓரங்களை ஒட்டி வச்சுடுவோம். உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா நீங்கள் சீப்பு யூஸ் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி பிளாஸ்டிக் கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை மெலிசாக தட்டிட்டு ஃபோர்க்கில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்க்கோட இம்ப்ரெஷன் மாவில் படுற மாதிரி டிசைன் பண்ணி அதை நம்ம ரோல் பண்ணி ஒட்டிடலாம். மாவு நல்லா மெலிசாக தட்டிட்டு ப்ளைனாக கூட இந்த சுருள் முறுக்கை நம்ம செய்யலாம். எல்லா மாவையும் அச்சில் வச்சு சுருள் முறுக்குக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறுக்காக நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். சுருள் முறுக்கை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதான் முறுக்கு நல்லா அழகான கலர்லேயும் கிறிஸ்பாகவும் நல்லாயிருக்கும். ஸோ முறுக்கு போட்டதுலேருந்து அது ஃப்ரை ஆகி எடுக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா முறுக்கையும் திருப்பி விட்டுட்டு எண்ணெயில் கொதி அடங்கின உடனேவே எடுத்துடலாம். இப்போ நமக்கு அழகான கலரில் சூப்பரான சுருள் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லா சுருள் முறுக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுனால எல்லா சுருள் முறுக்கும் ஈவனாக ஒரே கலரில் அழகாக வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்ட ஒரு டம்ளர் மாவுக்கு 50லேருந்து 60 சுருள் முறுக்கு வரைக்கும் வரும். இந்த சுருள் முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து உடைச்சோன்னா நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். தேங்காய் பால் வாசத்தோட இந்த சுருள் முறுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சுருள் முறுக்கை இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.